நேயர்களே, நம்ம அன்பும் இளமும் சேனல் மூலமாக தமிழ் பற்றி நிறைய போட்டுக் கொண்டிருக்கிறேன். அந்த வகையிலே விடுகதைகள் என்ற தலைப்பில் சில விடுகதை கொடுத்துருக்கிறேன் பாருங்கள். இது சுவாரஸ்யமாகவும் ஒரு ஆர்வமுடையதாகவும் இருக்கும். குழந்தைகிட்ட நிறைய விடுகதை சொல்லி நீங்கள் அதுக்கு உண்டான பதிலை கேட்டிருப்பீங்க. வாங்க இந்த பதிவு பார்க்கலாம். எத்தனை முறை சுற்றினாலும் தலை சுற்றாது, அது என்ன? மலை உண்டு கற்கள் இல்லை, ஆறுகள் உண்டு நீர் இல்லை, நகரம் உண்டு கட்டடங்கள் இல்லை, அது என்ன? தினமும் கொட்டும் ஆனால் சத்தமில்லை, அது என்ன? உருவமோ சிறிது, உழைப்போ பெரிது. இப்படி கேள்வி கேட்டு ஆன்சரை கண்டுபிடிக்க வைக்கலாம். 5வது வண்ண வண்ண சேலைக்காரி, நீலப்பொட்டு ரவிக்கைக்காரி. 6வது மூவராய் வருவார்கள், வண்ணம் தீட்டுவார்கள். 7வது அள்ளவும் முடியாது, கிள்ளவும் முடியாது. 8 ஒல்லியான மனிதனுக்கு ஒரே காது. 9 வெள்ளை மாளிகையில் மஞ்சள் புதையல். 10 கண்ணால் பார்க்கலாம், கையால் பிடிக்க முடியாது. இப்படி இந்த 10 விடுகதைகளுக்கும் இந்நேரம் விட கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தெரியலனாக்கா கொஞ்சம் பார்க்கலாம். நான் ஒரு குவிஸ் மாதிரி கொடுத்துருக்கேன் விடுகதைகள். இதுக்கு உண்டான பதில் உங்களுக்கு ஆர்வமாக இருக்கும். நான் கொடுத்துட்றேன் பாருங்கள். பதிலையும் கொடுத்துட்டேன் இந்த பதிவில். 1வதுக்கு விசிறி, 2வதுக்கு தேசப்பட மேப்பு, 3வது கன்னிமைகள், 4வது எறும்பு, 5வது மயில், 6வது வெற்றிலை பாக்கு சுண்ணாம்பு, 7வது காற்று, 8வது ஊசி, 9வது முட்டை, 10வது நிழல். ஆக இந்த மாதிரி நிறைய சொல்லிக் கொடுக்க குழந்தைங்களை நீங்கள் என்ன செய்யணுன்னா தூண்டணும், ஆர்வம் ஊட்ட வேண்டும். எவ்வளோ பேர் இதை பார்க்குறீங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் நான் பதிவு போட்டு கொண்டிருக்கிறேன். தமிழை வளர்ப்போம், தமிழால் இணைவோம்னு சொல்லி கொண்டிருக்கிறேன். அன்பு கூர்ந்து இந்த பதிவை பாருங்கள், மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டு கொடுங்க. எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்.